Okay. So, we'll first see what are கிருதந்தாஸ். அதாவது நம்ம பார்ட்டிசிபிள்ஸ். இப்போ பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம இங்கிலீஷில் நம்ம படிக்கும்போது நம்ம நம்ம பார்த்துருப்போம் ஈட் அப்படின்னு ஒரு சின்ன வேர்டு எடுத்துப்போம். ஈட். அப்போ ஈட்டன் அப்படின்னு சொல்லும்போது இஎன் இஸ் ஆடட் பிஹைண்ட் இட். ஓகே, ஈட்டன். ஈட்டன்ங்கிறது தட்ஸ் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஸோ கோ அதுக்கு NE ஆட் பண்றோம். கான். ஓகே, லிசன் லிசன்ட் ED ஆட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி the suffix that is added behind, okay, that is the participle. that நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கறோம். இதே மாதிரி தான் சம்ஸ்கிருதத்திலையும் இங்க எப்படி ஆட் பண்றோம்னா தாத்துவோட. ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவோட கூட ஆட் பண்ணுவோம். குட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவோட NESS போட்டோம்னா குட்னஸ் வந்துடும். அது நவுன் ஆயிடும், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஆயிடும். whereas here we are adding the participle to the dhatus. Here you are adding the suffix to the dhatus, and that forms a participle. இப்போ நம்ம first we are going to see அந்த பார்ட்டிசிபிளுக்கு தான் சம்ஸ்கிருதத்துல கிருதந்த பார்ட்டிசிபிள், கிருதந்தாஹா அப்படின்னா பார்ட்டிசிபிள்ஸ். கிருதந்தாஹா ப்ளூரல் participles. இப்போ உங்களுக்கு நான் ஒரு சார்ட் மாதிரி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இன் தட் த தாத்து we have the present participle. In the present participle I had listed out two things, shatru and shanach. அதை நான் ஜஸ்ட் சொல்றேன், but I'm going to do iktavatu only today. Just to tell you what is it. Okay, so the present participle na the going, walking, the ing add பண்ணது. Okay, that is present participle. அதே மாதிரி தான் இது. அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சத்ரு, that is called shatru in the active voice. Okay, and usually shanach will be in the passive voice. But முதல்ல நம்ம active voice க்கு shatru will be used for parasmepade verbs and shanach will be used for atmanepade verbs. இப்போ நம்ம verbs படிக்கும்போது we learn பரஸ்மைபதே தாத்து, ஆத்மநேபதே தாத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இப்போ என்ன சொல்றது, பட்டு தாத்து எடுத்துக்கலாம். பட்டதி பட் தாத்து இஸ் பரஸ்மைபத். whereas வந்த தாத்து இட் இஸ் ஆத்மநேபத். பரஸ்மைபதே தீ தக அந்தியில முடியும். கரெக்டா? அது தே, அதுல அது உங்களுக்கு வந்ததே, வந்தேதா, வந்தேதே, வந்தந்தே, தே இத்தே அந்தே, அதோட முடிவு ஆத்மநேபதே. ஸோ ஆத்மநேபதே வேர்ப்ஸா இருந்ததுன்னா அந்த present participle ஷானச்ல இருக்கும். whether it is active voice or passive voice, no problem. if it is atmanepade, but rule is when it is in passive, when the present participle is in passive voice, you cannot use shatru, you can use only shanach. okay va? இது ஒரு சைடா வெச்சுக்கோ. this is for the present participle. அடுத்தது let us come to the past participle. that only we are going to deal today. past participle again in it, that is iktavatu தான் அன்னைக்கு நாம பார்த்தது. iktavatu, it also comes only, but iktavatu comes only in active voice. it is again the past participle, but it is used as past tense also. the participle la வந்தாலும் அதை நம்ம active voice past tense க்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம அகச்சத் நம்ம எப்படி படிச்சிருக்கோம், லங் லக்கார அகச்சத், அதை நம்ம எப்படி சொல்றோம், கத்தவான் if it is a male, gatavati if it is a female, gatavat for neuter. okay, this is how it is used. அது iktavatu. இதே passiveல நம்ம
convert பண்ணும்போது the iktavatu pratyay, if it is converted into passive, we should use ikta pratyay. ikta அதுவும் ரூட்ல இருந்து தான் ஆட் பண்றோம். கத அதுக்கும் லிங்க பேதம் உண்டு. கத கதா. ஓகே, so that is how it is. iktavatu ikta. Then so first வந்து நம்ம பார்த்தோம் சத்ரு ஷானஜ் present participle. past participle ல நம்ம இப்போ these are all declinables. நல்லா புரிஞ்சுக்கோங்க, these are all declinables. They can be declined. நம்ம ராம சப்த மாதிரி டிக்ளைன் பண்ணலாம். Then the next one is indeclinable. There are 3 participles there which cannot be declined. They are also past participle only. Okay, இப்போ வந்து pastல வந்து iktva and lep. அப்புறம் there is one participle which is tumun, that is used in the case of infinitive. இப்போ iktva வந்து நான் அன்னைக்கு சொன்னேன். இப்போ I'll just give a hint of it, then we will go to iktavatu. Iktva is what? When one person is doing both the actions. When one person is doing both the action, the first action is turned into iktva pratyay. The same iktva pratyay, if it has a prefix, for example, இப்போ நம்ம கம் தாத்து எடுத்துக்குவோம். For example, I said கம் தாத்துவை எடுத்துக்குவோம். இப்போ கம் தாத்து நம்ம எடுத்துட்டா என்ன வரும்? அதுக்கு டெரிவேட்டிவ் வந்து கச்ச. ஓகே, so what are we going to do? இப்போ வந்து இப்போ யாரோ one person went, he took. Okay, he went and he took அப்படின்னு எடுத்து. he went, saha, he went and took. இப்போ சேர்த்து அப்போ having gone, he took. In the first word will be changed into a participle. அப்போ அது கத்வான்னு ஆயிடும். ஓகே, கத்வா. கம் is the root, அதோட சேர்த்து கத்வான்னு ஆயிடும். இப்போ லெப்னு ஒன்று இருக்கு. லெப் இஸ் ஆல்சோ இன்டிக்ளைனபிள். பட் அந்த லெப்பு வந்து எப்படி இருக்கும்? சேம் லைக் இக்த்வா only, but it is used when there is a prefix before the root. இப்போ கம்னா to go, கமன தாத்து. கச்சன to go, ஆகச்சன to come. அதே கம் தாத்து தான், ஆனா அதுக்கு முன்னாடி ஆங்கிற ப்ரிஃபிக்ஸை நம்ம ஆட் பண்றோம். ஆ இஸ் அ ப்ரிஃபிக்ஸ் which is added to the கம் தாத்து. அதனாலதான் கச்ச கோ, ஆகச்ச கம். புரியுதா? இப்ப ஆகத்வான்னு சொல்லக்கூடாது. that is wrong. ஏன்னா அப்ப லெப்ப யூஸ் பண்ணும். லெப்புங்கிறது ஒண்ணும் கிடையாது, இது யால முடியும். ஓகே, யூ கேன் சே ஆகத்ய. அது வந்து கத்வா, இது வந்து ஆகத்ய அப்படின்னு சொல்லலாம், ஆகம்யன்னு சொல்லலாம். ஏன்னா ரூட் வந்து கம். ஆகம்யாவும் கரெக்ட் தான், ஆகத்யாவும் கரெக்ட். பட் ஜெனரலி எவரிபடி யூசஸ் இத்யா only. ஆகத்ய. புரியுதா? that is how it is used. இத்வா and யா. then the துமுன். இந்த துமுன்ங்கிறது ஒன்றும் கிடையாது. துமுன்னு வந்து நம்ம துமுன்னு பின்னாடி போடுறோம். அது எதனால போடுறோம்னா ஐ வாண்ட் டு ரீட். அப்ப பட்டு தாத்து. ரீட்னா என்ன? பட்டு. படித்தும். அகம் படித்தும் இச்சாமி. ஐ விஷ் டு ரீட். அகம் காதித்தும் இச்சாமி. ஐ விஷ் டு ஈட். அகம் லேகித்தும் இச்சாமி. ஐ விஷ் டு ரைட். ஸோ ஐ டு அந்த இன்ஃபினிட்டிவ் நம்ம இங்கிலீஷ் கிராமர் படிக்கும்போது இன்ஃபினிட்டிவ்னு படிச்சோம். ஓகே, த பர்பஸ். ஃபார் வாட் பர்பஸ்?
அதுதான் துமுன்ல வருது. படித்தும், லேக்கித்தும், மிலித்தும். ஐ வாண்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட். சொல்லல அகம் மித்ரம் மேலித்தும் இச்சாமி. Okay? Okay. So these are some introductions only. Don't get scared. Don't be afraid. Okay? I'm just giving you the introduction of the participles because I have sent you the chart. If you have the chart in front of you, you can easily follow what I'm saying. But we will do it one by one. No problem. So today, we will first take the Iktavatu Pratyay. Iktavatu is past tense, I already told you. So in the past tense, நம்ம இப்ப லங் லக்கார் படிச்சிருக்கோம். We have learned lat lakar, and from after lat lakar we have also learned lung lakar. Lung lakarங்கிறது என்ன? past tense. கரெக்ட்டா? இப்போ இப்போ கச்ச அந்த வேர்பையே எடுத்துக்கோம். கம் தாத்துவே எடுத்துக்கோம். கம் தாத்துவோட டெரிவேட்டிவ் கச்ச. ஓகே, இப்போ நம்ம கச்சதி, கச்சதஹ, கச்சந்தி இப்படி நம்ம பார்த்திருக்கோம். We have seen gachati, gachataha, gachanti. This we have seen. இப்போ this gachati நல்லா பார்த்துக்கோங்க. If it becomes past tense, if it becomes lang lakar, how is the form? Ittam an. முன்னாடி ஒரு ஆ போட்டுக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். So agachat, agachata, agachan. Agachat, agachata, agachan. I am talking only about Prathama Purusha. I am not going to Madhyama Purusha. I am not going to Uttama Purusha. For explanation, I am taking only the Prathama Purusha. In the Prathama Purusha of Lat Lakar எப்படி இருக்கு? Gachati, gachataha, gachanti. In the Prathama Purusha of Lang Lakar, how is it? Agachat, agachata, agachan. Now if I say Ramaha agachat, Rama went. Sita agachat, Sita went. Karayana agachat, the car went. So I have used one pullinga, I have used a strilinga, I have used a napumsakalinga. But all the three lingas, I am using the same verb. I am using only agachat. So that is the case of lakaraha. Okay, lakaraha is nothing but tenses. Bhutakala. Okay, past tense. That is only lang lakaraha. In the lakaraha, what there is, you have Purusha Bedam. Purusha Bedam na enna irukku? Prathama Purusha, Madhyama Purusha, Uttama Purusha. Prathama Purusha is third person. Madhyama Purusha is second person. Uttama Purusha is first person. So, agachat, he went. Saha agachat, you went. Tvam agachat, I went. Aham agachat. So, moonu purushathukum the same agachat comes. So there is no linga bedam. Understand? For pullinga, strilinga, napumsakalinga, the same. This comes in lakara, lang lakara. இப்போ இதையே நம்ம இக்தவத்து பிரத்யயா மாத்த போறோம். இக்தவத்து பிரத்யயில புருஷம் கிடையாது. There is no prathama purusha, no madhyama purusha, no uttama purusha. But there is pullinga, strilinga, napumsakalinga. புரியுதா? pullinga, strilinga, napumsakalinga. இப்போ இங்க if I say Ramaha agachat, when it comes to iktavatu pratyay, I should say Ramaha gatavan. Ramaha gatavan. Okay, இப்போ எப்படின்னா கம் plus iktavat, it becomes gatavat.
this takaranta, and that is declined like dhimat shabda, becomes dhiman. அத மாதிரி இது வந்து எப்படி வரும்? கதவான். இங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும் இப்போதைக்கு. கதவான். இப்ப if I say Sita agachat, in iktavatu pratyay it will be Sita gatavati. See, for pullinga it is gatavan, for strilinga it is gatavati. இப்ப நான் என்ன சொன்னேன்? காரயானம் agachat, the car went. இங்க எப்படி சொல்லணும்? கார்யானம் கதவத், கதவான், கதவதி, கதவத். So in what is the difference between both the past tense? One is bhutakala langlakarah and one is iktavatu. Okay, in this langlakarah there is no linga bedam, but purusha bedam is there. Pratama purusha, madhyama purusha, uttama purusha. In iktavatu there is no purusha bedam, but there is linga bedam. There is pullinga, strilinga and napumsakalinga. So this is the way you go around in iktavatu pratyay. So எப்படி பண்ணுவோம் அத? அகச்சத் அப்படிங்கிறது பாலகः வித்யாலயம் அகச்சத். How you change it to iktavatu pratyay? பாலகः வித்யாலயம், பாலகஹன்னு வந்திருக்கு, அதனால it is pullinga. So it becomes பாலகः வித்யாலயம் கதவான். बालिका विद्यालयम् अगच्छत्, बालिका विद्यालयं गतवती. पुरियेगा? So what is the difference between the two? The difference between the two is you have linga beda in iktavatu pratyay. So this only if you do with your more of exercises you will come to know how you can apply it. In Sambhashanam classes, many of you would have attended Sambhashanam classes. If you have attended Sambhashanam classes, there in Sambhashanam classes they will never use agachat, apatat, alikhat. They will never use. They will use gatavan, likitavan, patitavan, like that only they will use. Patitavati. Okay, that is how it is used in Sambhashanam, in conversation classes, language conversation classes. They always use this iktavatu pratyay. So that's very, very important for us. Okay? Yes. Anybody has got any doubt until now what I have explained? Yes? Doubt illa ma'am. Okay, Saraswati, you have no doubt. Anybody else? Rachana, are you able to follow? Yes, ma'am. Yes, ma'am. Rachana, are you there? No. Yes. Yeah. Okay. Yes. You are able to follow. Okay, good. Bhuvaneshwari, are you in class? Madam, Sarilan சொன்னீங்க. Yes ma'am. கவனிச்சிருக்கேன் ma'am. கிளாஸ்ல வந்திருக்கீங்களா? ஓகே. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது ma'am. Okay. Lakshmi madam, are you able to follow? புரியுது மேம். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பழக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். Okay. Good. Thank you ma'am. Okay. So what now let us go to that page which I had given you. Anybody has got any doubt in that page which I sent you? அத பார்த்தானா உங்களுக்கு இப்போ புரியுறதா? முதல்ல நான் அனுப்பும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. கரெக்ட். அனுப்பின போது எழுதிங்க போது எனக்கு வந்து என்னன்னு தெரியல. இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணறது நல்லா புரியுது. Okay. இப்போ வந்து இருக்கீங்களா? Okay. Now you can go on mute.
இப்போ வந்து நம்ம அகச்சத், அகச்சதாம், அகச்சன். அகச்சத் ஏகவச்சனம், ஓகே. அகச்சதாம் द्विवचनम, அகச்சன் பகுவச்சனம் லங்லகார்ல. இப்போ அதே மாதிரி இந்த இக்தவத்துக்கு இட் ஹஸ் காட் வச்சனம், கரெக்ட்? ஸோ இப்போ எப்படி வரும்? அகச்சத் அப்படிங்கிறது கதவான் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இட் வில் பி கதவான், கதவந்தௌ, கதவந்தஹ. நல்லா பார்த்துக்கோங்க. again I'm repeating. கதவான், கதவந்தௌ, கதவந்தஹ. that is bahuvachanam. கதவான் ஏகவச்சனம், கதவந்தௌ द्विवचनम, गतवन्तः it is bahuvachanam. But gatavan is pullinga. Keep it in your mind. Gatavan is pullinga. For strilinga, gatavati, gatavatyau, nadi shabda madri. Gatavatyah. Nadi shabda eppadi varum? Nadi, nadyau, nadyah. Correct? அதே மாதிரி தான். கதவதி, கதவத்யௌ, கதவத்யஹ. So this is for your pullinga. Gatavan, gatavantau, gatavan. Yes, anybody has got any doubt? புல்லிங்க இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. Okay, நான் சொல்றேன். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சாரி டு டிஸ்டர்ப் யூ மேடம். நீங்க ஒரு பேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, அதுல வந்து இது மட்டும் தானே இருக்கு மேடம். அதுல எது இருக்குமா? லட்லக்காக இருக்கு, ப்ளூரல்லாம் இல்லையா மேடம் இதுல? அதர்ஸ் நீங்க மட்டும் பேசுங்கம்மா, மிச்சவங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கிட்டோம். நிர்மலா மேடம் wants to speak. The others can please go on mute please. I can't hear what she's speaking because already அவங்க சிங்கப்பூர்ல ரொம்ப காத்து அடிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பாத்துக்கோங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. இந்த ப்ளூரல்ல என்கிட்ட காணல. இந்த ஒரு பேப்பர் தான் இருக்கு என்கிட்ட. கத்வான். பரவாயில்ல இல்ல பரவாயில்லம்மா. நான் வந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் அனுப்புறேன் உங்களுக்கு. டோன்ட் வரி. சரி, ஓகே மேடம். ஸோ வந்து ஓகே. ஸோ இப்போ புல்லிங்க வந்து எப்படி இருக்கு? நான் வந்து கத்தவான் அப்படின்னு சொன்னேன். கத்தவான், கதவந்தௌ. ஓகே, கத்தவான், கதவந்தௌ, கதவந்தஹ. ஓகே. அண்ட் ஸ்திரீலிங்க गतवती, गतवत्यौ, गतवत्यः. Okay, it's better for you to know these two things now. You don't need to go into the napumsakalinga because napumsakalinga is never used here, but we can use it also, but not now. It's okay. These two are enough for you. So that is how it is used. இப்போ இது புரிஞ்சதா? Can I go to Iktva or you want me to do this again? நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணினாதான் இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இல்ல எக்ஸசைஸ் வேண்டாம். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது ஓகே. பட் நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு இக்தவத்து சொல்லணுமா இல்லை புரியறது? இக்துவா போகலாம், புரியறது. ஓகே, தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ. ஓகே, பிகாஸ் ஹேவிங் டேக்கன் த பாஸ்ட் டென்ஸ் we will finish the past tense first. ஓகே, இப்போ நான் முதல்ல உங்களுக்கு பார்ட்டிசிபிள் சொல்லும் பொழுது என்ன சொன்னேன்? இக்தவத்து is past. இப்போ இக்துவாவை சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? when two actions are performed by the same person is performing
both the actions. When the same person performs both the actions, see that condition ரொம்ப condition கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தரே தான் ரெண்டு ஆக்ஷனையும் பண்ணணும். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு நான் படிக்கிறேன், நான் படிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல நம்ம பேசும்போது. I will eat and then read. I will eat, I will read. There are two sentences actually. Okay, so after performing one action, you will perform, the same person will perform the second action. So when these two are there, the first action will go into iktva pratyaya. And first itself I told you, iktva is indeclinable. இப்போ இந்த கத்தவான் மாதிரிலாம் அது டிக்ளைன் ஆகாது. கத்தவான், கத்தவந்தௌ, கத்தவந்தஹ எல்லாம் நான் சொன்னேன். இக்தவத்து இஸ் டிக்ளைனபிள். பட் இக்துவாவை பொறுத்த மட்டும் இட் இஸ் இன்டிக்ளைனபிள். ரைட் ஃப்ரம் சங்கராபுரம் நம்ம லெவல் 1 படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து we are seeing indeclinables, அவ்யயம்ஸ். You know that in Sanskritam we say அவ்யயம் for indeclinables. அப்போ அந்த அவ்யயம்ஸ் எல்லாமே வந்து we cannot, இப்போ சேன and நமக்கு தெரியும், that will not decline. சான்னு மாறாது. They will never decline. They will just remain as they are. So அதே மாதிரி தான் இது வந்து this is iktva also is indeclinable. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, supposing now for example, பாலகः क्रीडति. बालकः क्रीडति, the boy plays. बालकः खादति. Okay, बालकः खादति. அப்போ बालकः खादति என்ன? boy eats. बालकः क्रीडति, बालकः खादति. இப்போ both the actions are done by the same boy. At that time what we do is this, the first verb I told you which comes balakah kridati, then comes balakah kadati. So the first verb kridati takes the iktva pratyaya. Takes the iktva pratyaya. If it takes the iktva pratyaya, it becomes kriditva. Kriditva. So in this it is that ikaranta comes. Okay, kridati is there, but it takes the ikaranta, kriditva. That is due to a Paninian rule, which we don't need to know now. We can just, these are some verbs which you just ought to know. They come like this. Kriditva. So you say, balakah kriditva khadati. Khadati remains as it is. Please note, the second verb, it remains as it is. It does not undergo any change. The first verb da change aagudhu. Okay, the first kridati vande kriditva. Balakah gacchati. Balakah patati. Nalla parunga. Balakah gacchati. Balakah patati. Now this is the first verb is gacchati. This gacchati will undergo a change and it will become gatva. Again and again I am telling you, gaccha is only the derivative, gam is the dhatu. Okay, to go. To go appadina gam, gamana dhatu. The dhatu is gam. So you have to take everything only from the dhatu. So gatva. Okay, it becomes gatva. When you say kha balakah, it's okay. Amba pachati. Amba pachati. Amba shalayati. Amba pachati. Amba shalayati. Mother cooks, mother cleans. Okay?
amba, nalla parunga how I'm using this word. Paktva, pachu da dhatu. Pachu vada dhatu, but it takes that itva and becomes paktva. Amba paktva shalayati. Having cooked, mother cleans. That is the translation. Amma சமைத்த பிறகு, what is that? Cleans, washes, whatever it is. சுத்தம் செய்கிறார்கள். Okay? So, amba paktva shalayati. I will send you the list of verbs which take the itva in a different manner. Okay? So I will be sending you the list of the verbs. So you yourself can see. For pachati, it is paktva. For kridati, it is kriditva. For gachati, it is gatva. ஒவ்வொன்றும் நீங்க வந்து ஒவ்வொரு வேர்புக்கும் நீங்க வந்து பார்க்கலாம். What is it? So this itva is very easy. There's nothing to understand in this. But now we will take one verb. I will tell you. Sa geetam shrunoti. நல்லா கேளுங்க. Sa, சானா அவள். She, sa geetam shrunoti. Shrunoti na hears. Sa nrityati. So she hears the song, dances. Okay? So how are you going to? The first verb is shrunoti. The second verb is nrityati. Okay? So the first verb will take the itva pratyaya. அது எப்படி இருக்கும்? Sa geetam. Again, I told you it comes from the dhatu. For shrunoti, the dhatu is shru. Shru is the dhatu. Shru means to hear. So shru plus itva will become shrutva. Shru plus itva will become shrutva. So how it will be? Sa geetam shrutva nrityati. Okay? Having listened to the music, she dances. That is the English translation. பாடலை கேட்ட பிறகு அவள் ஆடுகிறாள். தமிழ் அப்படிதான் வரும். I don't know how it will come. Having, English you can say the participle. Having listened to the song, she dances. Chhatraha vakyam vadati. நல்லா பாருங்க. Chhatraha vakyam vadati. Artham janati. Chhatraha vakyam vadati. The student is saying a sentence. Artham janati. Says the sentence, knows the meaning. The student says the sentence. Artham janati. Janati the knows the meaning. Now vadati is the first verb. First verb is vadati. So that will take the itva form. When vadati takes the itva form, so how it will become? Vada. Okay? That will become uditva. Alla paranga. Vadati will become, it will not become bhaktva, but it will become uditva. Okay? It will become uditva. So, idu madri chila verbs illa there will be a change. And I will send you the list of it.
You don't have to worry about it. Generally, what we do, we take it. Khadati, kridati. Khaditva, kridati. Patati, nidrati. Patitva, nidrati. Gacchati, karyam karoti. Gatva, karyam karoti. Snati, pakam karoti. Snati na kulikkiru. Okay, having bath. So, how it will come? Snatva. Snatva, pakam karoti. Modakam kadati, jalam pibati. Modakam kaditva, jalam pibati. So this is how you should understand. You should understand it. How you should understand? Adhyapakah patam patayati prashnam pritchati. So patati, read. Patati is read. Patayati is teach. Okay? Patati, patayati. Okay? So adhyapika or adhyapakah patam patayati prashnam pritchati. So the teacher teaches and the teacher asks questions. So adhyapika patam patayitva prashnam pritchati. The second verb will not change at all. The first verb only will change into the itva pratyay. So the itva pratyay comes when we have two actions which are performed by the same person. The first action changes into itva pratyay. It is indeclinable. Okay, it will never change for anything. It will remain the same. Okay, I think I have made it clear. Yes, anybody come out with your doubt? Yes, ma'am, புரிஞ்சது. It is okay? It is okay? Okay. Anybody else? Any doubt? Please ask now. No doubt? Are you sure? Okay. So I think I will do only two things. Because if I go, yep is also connected to itva only, but it has got a different way of writing. Because the prefix comes, then it becomes here. Can I do lap or this is enough? Itva niktavatu is enough. Yes. ஒரு நிமிஷம் மேடம், இந்த கிருதந்தாக நீங்க இந்த ஒரு டேபிள் அனுப்பினீங்க இல்லையா, அந்த பரஸ்மை பதி ஆத்மநேபதினா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. Okay, Saraswati madam, you are very new to Sanskritam and okay. Yes. I have to close. Please go on mute, ma. Please go on mute. Okay. Now, what is the difference between Parasmapade and Atmanipade? இது உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொன்னானா, இதை நாங்க எங்க குருக்கள் கிட்ட கேட்டு எங்களுக்கே போர் அடிச்சு போயிடுது. ஓகே, எல்லாரும் கொடுக்குற ஒரே ஒரு விளக்கம், அந்த விளக்கத்தை தான் நானும் உங்களுக்கு கொடுக்க போறேன். பரஸ்மை பதனா நம்ம இப்ப பரஸ்பரம் நம்ம பேசிக்கிறோம். ஓகே, பரஸ்பரம் நம்ம பேசிக்கிறோம். They say parasmai pada it is used by everyone. Okay, atmanepadena self. It is self. Okay, இப்போ நீங்க சாமி கும்பிடுறீங்க, you are saluting someone, you are saluting God, you are இப்போ நமதிங்கிற வேர்டு இருக்கு. அது ரெண்டு பதத்துலயும் வரும், நமத்தேன்னு வரும், நமத்தின்னு வரும். ஓகே, பட் அதாவது எப்படின்னா, இப்போ let us take one rule. ஒரே ஒரு வேர்டு எடுத்து, ஒரு தாத்து எடுத்து, ஒரு verb எடுத்துப்போம். This is how my teacher has taught me. I am teaching you that same thing. Okay, இப்போ பச்சுங்கிற தாத்து எடுத்துப்போம். பச் அப்படின்னா to cook. இப்போ பச்சதி, what is the verb? Ti, taha and ti. Okay,
பரஸ்மைபதையில தீதஹ அந்தி பச்சதி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமஹ பச்சதி. இப்போ ராமஹ பச்சதினா ராமன் சமைக்கிறான். ராமா cooks. If he cooks for everyone, it is Ramaha Pachati. The same Rama, supposing he is a bachelor, he cooks only for himself. He doesn't cook for everyone. Supposing Rama is a cook, Ramaha Pachati nu sollalam, because he is cooking for everyone. But if he is a bachelor, he is cooking alone for himself. At that time you say Ramaha Pachate. Pachate. Te வந்து ஆத்மநேபதே verb யூஸ் பண்றோம். அதாவது நமக்காக நம்ம செய்யறத கை அலம்பிக்கணும். நமக்காக நம்ம செய்யறத நம்ம வந்து ஆத்மநேபதே, எனக்காக நான் செய்யறத நான் ஆத்மநேபதே, நான் எல்லாருக்காகவும் நான் செய்யறத பரஸ்மைபதே. This is the only definition till today I have got for Parasmepade and Atmanepade. If I get any more definition, I will surely update you. Okay? Learning first. Okay, ma'am. Okay, Sarah. Okay, ma'am. Okay. Idada. Please go on. Okay. So this is the only definition that has been given for Parasmepade. இப்போ எப்படின்னா அதுலயும் there are some dhatus which are ipa pach dhatu. For example, now I took the pach dhatu. This pach dhatu is used in Parasmepade also, it is used in Atmanepade also. When it is used in Parasmepade and Atmanepade, it becomes a Ubhayapadi. Parasmepadi, Atmanepadi, Ubhayapadi. There are 3 forms of dhatus in Sanskrit. Ubhayapadi means the same verb is used in Parasmepade also, it is used in Atmanepade also. For example, now we take the dhatu patati, that is a Parasmepade dhatu. Apra vanda na sonne, the vandate, that is an Atmanepade dhatu. It cannot be used in Parasmepade. But pach dhatu can be used in Parasmepade also, can be used as Atmanepade also. So that is known as Ubhayapadi. Okay? This is all about Parasmepade and Atmanepade. Yes. Anybody else? Any doubt? Madam, Lakshmi. Parasmepadiக்கு தீதஹ அந்தி சொன்னேன் இல்லையா? பரஸ்மைபதிக்கு. ஆத்மநேபதிக்கு te ite ante. அப்போ எக்ஸாம்பிள் எப்படி வரும்னு சொல்லுங்க மேம். கம்பதே வந்த வேர்டே சொல்றேன். வந்ததே வந்தேதே வந்தந்தே. வந்ததே வந்தேதே, அதாவது தே இதே அந்தே. இப்போ லக்ஷ்மி மேடம் நீங்க மியூட்ல போங்க. இப்போ நான் சொல்றேன். இப்போ நான் வந்து எப்படி சொன்னேன் அந்த எண்டிங்க வந்து தே இதே அந்தே. Now this is a very good example for sandhi. இப்போ ரெண்டாவது என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இஸ் தே, வந்த தே போட்டோம். ரெண்டாவது என்ன? வந்த பிளஸ் இதே போடணும். இப்போ ஆ பிளஸ் இ will become what? It will become a. Guna sandhila. Correct? So vanda plus ite will become vandete. So te ite ante. அடுத்தது வந்தந்தே. So titaha anti for Parasmepadi, te ite ante for Atmanepadi. Okay? Yes. Can I go to Lyap or shall I wait for the next class, because I don't want you to get scared? Is it okay? Shall we revise some more dhatus? Yes, please, one of you. Shall we do some more sentences? Or shall I go to இதுலயே பண்ண போறோமா? இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் போடுங்க. எக்ஸாம்பிள்ஸ். Okay. Okay. Now I will do some sentences.
I will do some sentences with iktavatu. Okay. Now supposing now since I have told you how it is, I think I will ask you one by one. Okay. Okay. I want you to come in the Q&A. I'll be doing it in the Q&A session. Okay. Yes, Uma madam, you came and then you went away. Q&A, I have put on the Q&A because I don't want everybody to be disturbed. Enachuma? What happened? Otherwise, you all unmute and say. If you cannot, if you don't want to do in the Q&A, you can unmute and say. இதுலயே தான மேம் இருக்கணும், என்ன பண்ணணும்? Okay பரவாயில்லை. Raising hand is difficult. Q&A is okay. Then I'll stop the recording.